ஆண்டவர் அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரும் வாழ்த்துகிறேன். பிரியமானது, இந்த காலையில் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 95ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பில்லாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் இருதயத்தை கடினப்படுத்த நான் சடுதில் சகாயம் ஆசைப்படையும் வசனம். இருதயத்தை ஒரு நாள் நம்ம கடினப்படுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் செஞ்சாங்க, கடினப்படுத்தினாங்க, முறுமுறுத்தாங்க, கோபப்பட்டாங்க, ஆண்டு மேலே எரிச்சல் நடந்தாங்க, மோசையும் ஆரோனையும் முறுமுறுத்தாங்க, அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருந்தாங்க சின்ன சின்ன காரியத்துக்கு. ஆக அவருடைய இருதயம் எப்படி ஆயிட்டாங்க, கடினப்பட்டுட்டு வணங்கா கழுத்தில் ஜனம் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்றாங்க. அருமையானவர்களே, தேவன் பேசும்போது அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவன் பேசும்போது சரின்னு கீழ்ப்படி, இதை செய்யாதன வேண்டாம், போட்டி போடாதப்பா வேண்டாம், அவங்கள எழுத்து நிற்காது வேண்டாம், விட்டுருங்க. நம்ம மாம்சத்தில் போராடக்கூடாது, நம்ம மாம்சத்தில் போராடக்கூடாது. தேவன் ஒரு தரம் சொல்லினால் 2 தரம் கேட்டு இருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே தாவீது சொல்றார் அழகா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படியணும். ஆமாம், மீண்டும் மீண்டும் தரம் செய்யும் போது இது எப்படி ஆயிருமா, இதயம் கல் மாதிரி ஆயிரும், கடினப்பட்டு இருக்கு. அப்புறம் பேசுறான்னு சத்தம் கேட்காது. அவன் சவுல் இடத்துல ஆண்டவர் அநேக இடத்துல பேசுறாரு சாமுவேலை கொண்டு. ஆனால் எப்போ அவன் கேட்காம போயிட்டான பாருங்க, அதுக்கப்புறம் சத்தமே கேட்கப்படலை. கடைசியில் சூனியக்காரிட்ட போய் தான் இன்னும் கேட்குறான், என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படி நிலவு எப்படி ஆகிட்டு பார்த்தினா, கடினப்படுத்தினான் இருதயத்தை. எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. மோசே வந்து சொன்ன போது அவன் விடப்பட்ட சொல்கிறான், உடனே ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு வாதை செய்கிறாரு. அதை பார்த்த உடனே இன்னும் இதுப்பது போங்க, எல்லாரும் போயிருங்க, எல்லாரும் விட்டுறேன் அப்படிங்கிறான். மறுபடியும் இது சரியானவன நினைச்சான், உடனே இருதயம் கடினப்பட்டுருது. இப்படி இருதயம் கடினப்பட்டு என்ன ஆகிட்டு பார்த்தீங்களா, பார்வனுடைய இருதயம் கடினப்பட்டு போச்சு. நேரடியுடைய இருதயம் கூட அப்படி தான் கல்லாக மாறிடும், ஒரு சத்தமே கேட்காது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரை செய்யாதுன்னு சொல்றாரு, செய்யாதங்க, இங்கே போகாதங்க. ஆமாம், ஆண்டவருக்காக கீழ்ப்படியணும். பவுல் சொல்றாரு இல்லையா, இதை இப்போது நான் தேவனையா மனுஷனையா யாரை பிரியப்படுத்த பார்க்குறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்குறோம்? மனுஷனுக்கு பயம் கண்ணியமாக இருக்குங்க. நீ மனுஷன் பின்னாடி போகணும். ஒரு மனுஷன் உங்களை ஆண்டு நடத்த முடியுமா? ஒரு மனுஷன் சத்தத்தை கேட்டு போனீங்கன்னா என்னதுக்காக உங்கள் நிலைமை என்ன ஆகும் போங்க, நினச்சி பாருங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு இன்சார்ஜ் பண்ண முடியுமா? ஒரு மனுஷன் உங்களுக்கு வந்து உத்தரவாதம் பண்ண முடியுமா? முடியாது. தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க நீங்க. ஆமாம், யோனா பாருங்க, யோனாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நினைவைக்கு போ. என்ன செஞ்சான், அசட்டை பண்ணிட்டு நேரம் தர்சனத்துக்கு நேரம் போயிட்டான். பட்ட பாடு தெரியுமா, என்ன பாடு பட்டான் பாருங்க. அப்போ பாருங்க, நோவா பார்த்து கத்த சொல்றாரு, வேலையை செய், உடனே செய்கிறேன். சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பார், எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருப்பார் அந்த போட்டு செய்யறதுக்கு. ஆனால் அவர் கவலைப்பட்டாரா? இல்லை, தேவனுடைய சித்தம் தான் எனக்கு முக்கியம், தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம் என்று சொல்ல செஞ்ச போது பாருங்க, ஆண்டவர் இப்படி வசனம் சொல்லுது, நோவாவுக்கோ கட்டுரைகளை கிருபை கிடைத்தது, நோவாக்கத்தை நினைத்தல்லினார், குடும்பம் காக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு எவ்வளோ நெருக்கம் வந்துச்சு, ஆனால் ஆபிரகாமுக்கு கத்த சொன்னாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் சொந்த குடும்பத்தில் விட்டு வெளியே போ, இந்த தேசத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லும்போது என்னச்சுன்னா, ஆபிரகாம் மறுக்கவே இல்லை. வேதம் சொல்லுது, அவன் அப்படியே புறப்பட்டு போனான். ஆமாம், இருதயத்தை கல்லாக்கிறாதங்க. ஒரு தடவை சொல்றாரா, வருது இன்னொரு தடவை சொல்றாரா, சத்தத்துக்கு செவி கொடுங்க. தயவு செய்து உங்களை சொல்றேன், சத்தத்துக்கு செவி கொடுங்க. தேவன் சொல்லாததை செய்யாதங்க, தேவன் தடுக்கிற இடத்துக்கு போகாதங்க, தேவன் விருப்பம் இல்லாத செஞ்சு நீங்க ஆண்டவர் முன்னாடி கோபக்கணைக்கு உள்ளாகாதங்க. ஸ்தோத்திரம். தேவன் வேதனைப்படுவார், கர்த்தரை ஒரு நாளும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்துல உண்டோட்டு பார்த்து நித்திய வழியிலே நடத்த அப்படிங்கிறார். இன்னொரு வசனத்தை சொல்றாரு, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, சொல்லுங்கப்பா, கேளுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்பா சொல்லுங்க. கேட்குறீங்களா? அப்படி நீங்க கேட்டு பாருங்க, வாழ்க்கையில கரையிட்டா கெட்டது கொண்டு போவாரு, உங்களை சரியான பாதையில் கொண்டு போவாரு. நீங்க தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை சரியான வழியில் கொண்டு போவார். ஒரு நாளும் உங்களை தவறான வழியில் கொண்டு போய் விடவே மாட்டார் ஆண்டவர். பிரியமானவர்களே, விடவே மாட்டார். பாருங்க, பவுல் சவுலா இருந்த போது தேவன் அவரை சந்தித்த போது சொன்ன வார்த்தை தெரியுமா, இருதயத்தை கடினப்படுத்தலை. உடனே சொல்றா, நீர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு நீ கேட்கலாம். தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய விருப்பமாக மாறணும். தேவனுக்கு பிரியமெல்லாம் செய்யாதங்க.
ஆண்டவர் பிரியமில்லாத இடத்துல போகாதங்க. ஆண்டவர் சொன்னால் சரியப்பான்னு கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷனுக்கு பின்னாடி ஒரு நாள் போகாதங்க. ஒரு மனுஷன் சொன்னான்னு சொல்லி நம்பி அவன் பின்னாடி போனீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அவனுக்கு பலிகளாக மாறிடுவீங்க. ஆமாம், அவனுக்கு நீங்கள் அடிமையே மாறிடுவீங்க. மனுஷன் பின்னாடி ஒரு நாள் போகாதாங்க. தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மனுஷன் இப்படி சொல்கிறேன், என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, அப்படி கேளுங்க. பிள்ளைவை பார்த்தாலும் சொல்கிறாரு, 3 முறை எச்சரிக்கை கொடுக்குறாரு, போகாத போகாத போக. மறுபடியும் போனான். அவன் சொன்னான், நான் நீதிமான போல மறிப்பேன். நீதிமான போல மறிச்சானா கொலை செய்யப்பட்டு செத்து போனான். சோத்திரம். பாருங்க, மனுஷனுடைய நிலைமை பரிதாபமாக மாறிடும். இருதயத்தை கடினப்படுத்தாதங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்தில் ஜனம், இவன் கீழ்படியவே மாட்டேன். ஒரு நாள் நான் பார்த்துட்டு தான் வரேன், நீ கொஞ்சம் நவுண்டுக்கே மோசை, நாங்கள் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறார். பாருங்க, எவ்வளோ ஒரு கோபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஆண்டவருக்கு. காரணம், இருதயம் கடினப்பட்டு போச்சுங்க. எத்தனையோ நன்மை செஞ்சாலும் நினச்சி பார்க்க மனசு இல்லை. எத்தனையோ காலத்தில் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சாலும் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு மனசு இல்லை. கடினப்பட்டு போச்சு இருதயம். கடினப்படுத்தாதங்க, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதங்க. கர்த்தரை கோபப்படுத்தி பார்க்காதங்க. அவர் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யுங்க, தேவங்களை சரியானபடி நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவருக்கு எது பிரியமோ, ஆண்டவருக்கு எது ஆண்டவர் விருப்பமோ அதை மாத்திரம் செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை ஒப்பு கொடுக்க கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனுக்கு எது சித்தமோ அதை மாத்திரம் செய்யட்டும். ஒரு நாள் பிரியமில்லாத கருத்தை செய்யவே கூடாது. ஆண்டவரை கோபப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஆண்டவர் விசனப்படுத்தி பார்க்கக்கூடாது. கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.